Welcome all of you to SMAB CV Math Academy videos. In this video, we are going to see Chapter 1, Sets of Relations and Functions, Example 1.30. If f such that real number to real number is defined by f of x is equal to 2x minus 3, prove that f is a bijection and find its inverse. So, பாருங்க நம்மளுக்கு f of x ஓட வேல்யூ பார்த்துட்டாங்கன்னா கொடுத்துட்டாங்க 2x minus 3. நம்ம இதை ஒரு பைஜெக்ஷனாக ப்ரூவ் பண்ணணும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதோட இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்க நம்மளுக்கு இதில் வந்து ஃபஸ்ட்டு இதை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸை ஒய்ன்னு எடுத்து ஒய்யோடைய வேல்யூவை வச்சு எக்ஸை எல்லாம் கண்டுபிடிக்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸை அப்படியே ஒய்ன்னு எடுத்துட்டு எக்ஸோடைய வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அது எப்படி பாருங்கள், அப்போ ஒய் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 2xன்னு வரும். இஸ் கண்டக்டர்னு 2x இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 3. இந்த 2 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனீங்கன்னா ஒய் ப்ளஸ் 3/2ன்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஸோ இது வந்து ஒய் ப்ளஸ் 3/2 எக்ஸோடைய வேல்யூ. இப்போ இதை நீங்கள் ஜி ஆஃப் ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ y/3 + 2 இது வந்து ஜி ஆஃப் ஒய்ன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. Now, first நம்ம f of g of y வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இது என்னது f of g of y. ஸோ இந்த f of g of y and f of g of x எல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா to prove that it is a bijection. ஸோ bijection ப்ரூவ் பண்ணதுக்காக இதை மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ இதை எப்படி ரைட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா f of g of y ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ g of y ஓட வேல்யூ தான் இது. ஸோ அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ஸோ f of y + 3/2ன்னு வரும். இப்போ இதில் f of something அப்போது என்ன வந்திருக்கும், f of xக்கு பதிலாக என்ன இருக்குது, இதுன்னு இருக்குது. ஸோ இதில் இப்போ இதில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிடணும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2 × y + 3/2 - 3ன்னு வரும். இப்போ இது கேன்சல் ஆகும், y + 3 - 3ன்னு வரும். இது கேன்சல் ஆகி ஒய்ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஒய்ன்னு வந்துட்டு பாருங்கள், f of g of y எடுத்தோம், நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, ஒய்ன்னு சொல்லிட்டு வந்ததுனால இது நம்ம ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஐயை வேணுங்கிற வேறு ஒன்றா இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் தான். இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனுடைய கான்செப்ட் தான் இந்த ஐஒய்ன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். ஸோ இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனே வரோன்னு சொல்கிறதுக்கு தான் இது. ஸோ ஐஒய். இப்போ இதில் நீங்கள் ஃபைண்ட் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இதில் நம்மளுக்கு ஒய் கேம்ஸை எடுத்திருக்கோம். ஸோ அதை எடுத்து ஒய்யே வந்ததுனால இது வந்து பைஜெக்ஷன் சொல்கிறதுக்கான வழிகள் தான் இது. ஸோ இதே போல் எக்ஸ்லேயே வரதான் பார்க்கணும். ஜி ஆஃப் எஃப்லேயே வந்து எக்ஸ் எடுத்திருக்கோம், எக்ஸ்லேயே வரதான் பார்க்கணும். ஸோ அப்படியே வந்துட்டுனா இது பைஜெக்ஷன் கன்ஃபார்மாக சொல்லிடலாம். ஸோ இதில் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2x - 3 தான். ஸோ 2x - 3 போட்டுக்கோங்க. அண்டு இந்த எக்ஸு வேலை என்ன பண்ணோம், 2 × எக்ஸு வேலை தூக்கி ஜி ஆஃப் சம்திங் இருக்குது பார்த்தீங்களா, ஜி ஆஃப் ஒய்ன்னு இருக்குது பாருங்கள். ஸோ ஒய்க்கு மேலே ஒய் + 3/2ன்னு இருக்குது. ஸோ அப்போ என்ன வரும், ஒய் + 3. அப்போ வந்து 2x - 3ன்னு வரும். ஸோ 2x - 3. இப்போ அடுத்தது இது ஒய்க்கு மேலே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். இப்போ +3/2ன்னு இருக்குது. அப்போ இது கேன்சல் ஆகும், இது கேன்சல். அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த -3 + 3 கேன்சல் பண்ணிங்கன்னா 2x/2 வரும். இது கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ் தான் வரும். ஸோ இதுலேயும் பாருங்களேன், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்குன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்வெர்ஸ்மெண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ எக்ஸில் வந்திருக்கு. நம்ம எக்ஸ் எடுத்து எக்ஸில் வந்துட்டு ஒய்யில் எடுத்து ஒய் இருந்ததுனால இட் இஸ் ஏ பைஜெக்ஷன் சொல்லி முடிச்சிடலாம். ஸோ பைஜெக்ஷன் உள்ளதை எழுதிட்டோம். ஸோ இட் இஸ் ஏ பைஜெக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இன்வெர்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒய் கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் எக்ஸோட கண்டுபிடிச்சிருக்க பார்த்தீங்கன்னா இதுதான் எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய்ன்னு எடுத்துக்கணும். ஸோ அவ்வளோதான். இப்போ எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் என்பது என்ன வரும் பார்த்தீங்கன்னா y + 3/2ன்னு வரும். ஸோ நல்லா கவனிங்க, கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்லேருந்து இன்வெர்ஸ் எடுக்கணும். அப்போது இது வேலை ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எக்ஸ் டேர்ம்ஸில் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதாவது இங்கே வந்து எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய், இங்கே வந்து ஒய் இருக்குன்னா என்ன எடுத்துக்கணும், இது வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி வந்துருக்கு. இந்த இக்குவேஷன்லேருந்து டெரைவ் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ வந்து இது இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பதிலாக என்ன எழுதணும்னா எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய்ன்னு சொல்லி இதை நீங்கள் எழுதணும். அவ்வளோதான். ஸோ அப்படி எழுதிங்க, இது வந்து கிடைக்கும். எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியாச்சுன்னா இதுலேருந்து எழுதணுமான்னு கேட்டுறாங்க, அப்படி எழுதக்கூடாது. இதில் இருக்கிறத அப்படியே தூக்கி எழுதணும், எக்ஸு ரீப்ளேஸ் பண்ணி எழுதணும். அவ்வளோதான். ஸோ இதுதான் அவங்க இன்வெர்சஸ். ஸோ அவ்வளோதான் வந்து சம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.